வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட கருத்துக்கள் ஒளி தத்துவ அடிப்படையில நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது என்று நாம பார்த்துட்டு இருக்கோம். எந்தவித மூட நம்பிக்கைகளையும் போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2024 எத்தகைய ஒரு பலாபலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம கொஞ்சம் சற்று துல்லியமாக பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ஆண்டுக்கு ஒரு தடவை மாறக்கூடிய அல்லது 2 ஆண்டுக்கு ஒரு தடவை மாறக்கூடிய அது மாதிரி கிரகங்களாகிய சனி ராகு கேது குரு எப்படி இருக்குன்னு பார்த்தா சனி வந்து ரிஷபராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில்ஸ்தானத்திலே நீடித்திருக்கிறார். அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே குரு நீடித்திருக்க போகிறார். 11ஆம் இடத்துல ராகுவும் 5ஆம் இடத்துல குருவும் 5ஆம் இடத்துல கேதுவும் நீடித்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. மாத கிரகங்கள் ஆகிய ராசி அதிபதி ரிஷபராசிக்கு அதிபதியாகிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா பெரும்பாலான மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுக்க கிட்டத்தட்ட 25 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்திலேயே ஓரளவுக்கு நல்ல பலமா இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் கடைசியில தான் கேது கன்னிக்கு மாறுகிறார். அது கன்னிக்கு மாறி கேதுவோட சேர போகிறார். எப்பொழுது பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி ஆகஸ்ட். அதே மாதிரி செவ்வாய் பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி மாச கடைசியில தான் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் குருவோட சேர்ந்து ராசிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அதே சமயத்துல சூரியன் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அதே சமயத்துல புதன் வக்ர ரீதியாக 22ஆம் தேதி 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இத்தகைய ஒரு மாத கிரகங்கள் மாற்றம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்த்தா இப்ப பாத்தீங்கன்னா ராசி அதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். அதுக்கு பிடித்த புதனோட சேர்ந்து இருக்கிறார். ஆனா சனியோட பார்வையும் பெறுகிறார்ங்கிறது பார்க்கும். சனி வந்து கும்பத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறத வந்து பார்க்க பெறுகிறது. பார்த்தீங்கன்னா ஜாதகர் ராசி அந்த மாதிரி ரிஷப ராசிக்காரர்களுக்கு சில வேலை பளு அதிகமாகவும் கொஞ்சம் அசௌகரியங்களாகவும் சில எடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து ஒரு 10 நாள்ல முடிக்கலாம்னு நினைச்சா அது ஒரு மாசம் இழுக்கக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கக்கூடியது. ஏன்னா ராசி அதிபதி வந்து சனியின் பார்வை பெற்று விட்டார். அதே சமயத்துல செவ்வாயின் பார்வையும் பெறுகிறார், 4ஆம் பார்வையும் பெறுகிறார். ஸோ கொஞ்சம் அதிகமான அலைச்சல்கள், டிராவலிங், கொஞ்சம் ஒரு விஷயத்தை செய்வதற்கு பல தடவை செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு உறவுகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி விஷயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் பெரிய ஒரு பாதிப்பு இல்லை. ஏன்னா குருவால் சேர்க்கப்பட்ட செவ்வாய் தான் பார்வை இருக்குதே ஒழிய ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறதுனால அப்படி ஒன்று நம்ம ஒரு மன உளைச்சலாகவும் ஒரு மனமே வந்து ஒரு டிப்ரெஷன் மைண்ட்ல போகிற அளவுக்குலாம் விடாதுங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் குருங்கிற ஒரு சுபகிரகம் வந்து ராசிக்குள்ளேயே நீடித்திருக்கிறது ஒரு நல்ல பலம். ஸோ அதே சமயத்துல மாதம் செகண்ட் ஹாஃப்ல சூரியன் 4ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல விஷயம். சில வண்டி வாகனம் வீடு விஷயங்கள் தொழில் விஷயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ ஒரு நல்லாவே ஒரு மாறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ஏன்னா மாசம் மிடில் பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாம் 4ஆம் இடத்துக்கு வராங்க. சில பேர் 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறாங்க. 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போறார். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து சில மாற்றங்களும் முதல் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முயற்சிகள் நம்ம செஞ்சுட்டு அதுக்கு வேணுங்கிற பலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு. அதே சமயத்துல கல்யாணம் அது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, திருமணங்கள் காதல் திருமணங்கள் அதில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே ஒரு பெற்றோர்களில் ஒரு சம்மதம் கிடைத்து பண்ணக்கூடிய ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரக்கூடியது. ஏன்னா 7ஆம் இடத்தை செவ்வாய் திருக்பலம் பெற்று குருவோட சேர்ந்து பார்க்கிறார். ஸோ சுப விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்றது, பார்ட்னர்ஷிப்ல புது ஒரு அசோசியேஷன்ல ஒரு தொழில் பண்றது, புதிய ஒரு சிநேகிதம் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எப்பவுமே சனி 10ஆம் இடத்துல இருந்து தொழில் ரீதியான முயற்சிகள் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாகவும், அது மாணவர்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை தொழில் உழைப்பு படிப்பு அவங்க கையில என்ன நமக்கு கடமை இருக்கோ அதுல வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது 10ஆம் இடத்துல சனி. அது நீடித்து ஆகஸ்ட் மாசமும் காமிக்குது. அதுல பாத்தீங்கன்னா இந்த ராசி அதிபதியே சனியின் பார்வையிலும் செவ்வாய் பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்களும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாகவும் நேரங்கட்ட நேரத்துல நம்ம சிலது செய்ய வேண்டியதாகவும் சிஸ்டமேட்டிக் லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் களைச்சூட்டம் மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் அம்சங்கள் வந்து எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் ஆஃப் த
ஆகஸ்ட் குறிப்பா மிடில் ஒரு 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 20ஆம் தேதிக்குள்ள அது மாதிரி அமைப்புகள் இருக்கு. உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்குங்கிறதையும் நாம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்க. பட் என்னதான் இருந்தாலும் குரு ராசிக்குள்ள இருந்து 9ஆம் பாவம் 5ஆம் பாவத்தை பார்ப்பது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம், தந்தையார் ஸ்தானம் எல்லாத்தையும் பார்ப்பது ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான். பர்டிகுலர்லி ராகு திசையெல்லாம் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்திலேயே லாபஸ்தானத்திலே ராகு வந்து இப்போ கோச்சாரத்தில் வந்து ரிஷபராசிக்கு இருக்கிறது ராகு திசை நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல சுபமாக இருக்கக்கூடிய ஒரு திருப்பலம் பெற்ற ராகு திசை நடந்தா அருமையாக ஒரு பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருப்பீங்க. அது வந்து நீடித்து ஆகஸ்ட்லேயும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு பலன் தான். இது வந்து கோச்சார அடிப்படையில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறது, ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, இந்த ராசிக்கு எப்படி வேலை செய்யுங்கிறதானுடைய உங்களுடைய ஜாதக அமைப்புல என்ன தசாபுக்திகள் நடக்குது, நீங்க இப்போ என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்ற அது என்ன மாதிரி ஒரு யோகமான தசை நடக்குதா அல்லது ஒரு சுமாரான தசை நடக்குதா அப்படிங்கிற வச்சுதான் நம்ம துல்லியமான பலன் எடுக்க முடியும். பட் இந்த கோச்சார ஆகஸ்ட் மாச பலன் வந்து நம்ம சப்போர்ட்டிங்கா அதுக்கு எடுத்துக்கலாம். நல்ல தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன நல்ல விஷயங்கள் தூக்கலாகவும், ஒரு சுமாரான ஒரு சாதகமற்ற தசைகள் உங்களுக்கு நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் கம்மியாகவும் சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் உங்களுக்கு தென்படும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.